எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராட்டிடியூட் காமன் டவுட்ஸ் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கிராட்டிடியூட் எழுதும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ சில காமன் டவுட்ஸ் என்னென்னு ஒரு 10 கொஷின் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ராவலிங்கில் இருக்கேன்னா நம்ம எப்படி கிராட்டிடியூட் எழுதுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் ட்ராவலிங் மாதிரி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க கையில். பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எழுதி நீங்கள் வெளியே தூக்கி போட்டுடலாம், இல்லை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ப்ரைவசி என்ன யாராவது பார்த்துட்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு சில நேரம் நீங்கள் தூக்கி விட போடலாம், அது ஒன்றும் ஆகாது. ஸோ ட்ராவலிங் போகும்போது நீங்கள் கிராட்டிடியூட் மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு எழுத முடியாத சூழலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேயே டைப் பண்ணலாம். ஃபோனில் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சஜெஸ்ட் சொல்கிறேன்னா, கையால் எழுத ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பேப்பர் இல்லை பென்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நோட் வேணுமா, இப்போ நம்ம கிராட்டிடியூட் எழுதுக்குன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களோட பயிற்சி கன்சிஸ்டியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் தான் ரெகுலராக தொடர்ச்சியாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு பேப்பர்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 நாள் பண்ணுவீங்க, அப்புறம் 2 நாள் விட்டுருவீங்க. ஸோ இப்போ கிராட்டிடியூட் எழுதுகிற அந்த முயற்சியே போயிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக நான் பர்ஃபெக்டாக பண்ணணும், டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நான் எழுதும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல நோட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நீங்கள் அந்த நோட்டை நீங்கள் ட்ராவலிங் போது கூட எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கூட எழுதி யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ நான் நோட்டு மெயின்டைன் பண்ணுறேன், பட் நான் ட்ராவலிங் போது அந்த நோட்டை எடுத்துகிட்டு போக முடியலன்னா பேப்பர் எழுதி நீங்கள் அந்த பேப்பரை பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எப்போ நீங்கள் ரிட்டர்ன் வரீங்களோ அந்த நோட் புக்கில் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பேப்பர் எழுதுனீங்களா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த டேட்லாம் போட்டு எழுதுவீங்களா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி. இப்போ 3ஆம் தேதி நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் பேப்பர் எழுதி அந்த 3ஆம் தேதி பகுதியில் ஒட்டிடலாம் அதை. ஸோ அதான் நீங்கள் நோட்டு மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் நோட்டு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வாட்டி எழுத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல தாங்க. ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். இப்போ ஒரு நாள் எழுத முடியாமல் போயிடுச்சிங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ ஃபைன். பட் நான் 2 நாள் 3 நாள் 4 நாள் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இந்த கிராட்டிடியூட் எழுதுகிற ப்ராக்டிஸே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா டைம்லையுமே எல்லா சூழ்நிலையும் எழுதுகிற மாதிரி பாருங்கள். எழுத முடியாத சொன்ன ஒரு நாள் அக்செப்டபிள், நாட் மோர் தென் 1 டேஸ். அது ஒரு நாளுக்கு மேலே தாண்டக்கூடாது. அடுத்த 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிராட்டிடியூட் எழுதுகிறேன். இப்போ நான் எனக்கு வாழ்க்கையில் அதாவது இப்போ கிடைக்கணும், இப்போ நான் ஒரு சொந்த வீடு கட்டணும், இப்போ எனக்கு இந்த வருமானம் வேணும், அப்படி அதுக்கு நான் அது கிடைச்சாமல் நன்றி எழுதினாமன்னா அப்படி எழுதக்கூடாது. நீங்கள் இருக்கிற பொருளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண பொருளுக்கும் தான் நன்றி எழுதுமே தவிர பிற்காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் நன்றி எழுதக்கூடாது. ஏன்னா கிராட்டிடியூட் ரூல்ஸ் படி நம்ம யூஸ் பண்ணுற பொருள், அப்புறம் நம்ம அதாவது நம்ம பிற்காலத்தில் யூஸ் பண்ண பொருள், அது முன்னாடி நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண பொருளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமே தவிர ஃப்யூச்சருக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஸ் இட் கம்பல்சரி அதாவது நம்ம கம்பல்சரியாக நம்ம 1/2 அன் ஹவருக்குள்ளே முடிக்கணுமா கிராட்டிடியூட்டை. இப்போ நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே 1/2 அன் ஹவருக்குள்ளே முடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1/2 அன் ஹவர் வாய்ப்பே கிடையாது. 1 ஹவர் ஆகும் சில டைம், சில பேருக்கு 1 ஹவர் மேலே போகும். பட் நீங்கள் ரொம்ப யோசித்து எழுதாமல் என்ன வருதோ அதை எழுதலாம் நீங்கள். ஸோ அதான் நீங்கள் 1/2 அன் ஹவருக்குள்ளே முடியும் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாகவோ இல்லை டைம் பார்த்து எழுதக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு 30 மினிட்ஸ் வாய்ப்பு இல்லை, 40-45 மினிட்ஸ் 1 ஹவர் மேலே ஆகும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்துடும். அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம கிராட்டிடியூட் ரிப்பீட் சென்டென்ஸாக எழுதுனா அது ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சில விஷயங்கள் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஜாபெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே சென்டென்ஸாக நம்ம மாற்ற முடியாது. நம்ம ஆஃபீஸ்க்குள்ள என்னென்ன சிச்சுவேஷன் என்வாயன்மெண்ட் இருக்கோ அதே நம்ம எழுதி ஆகணும். அதை தவிர்த்து நம்ம எழுத முடியாது. செல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் மோஸ்ட்லி, கொஞ்சம் அப்படியே மாறி அது தான் வரும். பட் அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்து எழுதக்கூடாது. இப்போ நேற்று எழுந்து அப்படியே பார்த்து நீங்கள் எழுதக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் பார்த்து எழுதாமல் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற நாட் ப்ராப்ளம். பட் காப்பி அடிக்கூடாது. சிம்பிளாக சொன்னால் காப்பி அடிக்காமல் ரிப்பீட் ஆனால் கூட பரவாயில்ல, அதே நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 7வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ கிராட்டிடியூட் எழுதுறோன்னா அது ஏர்லி மார்னிங் தான் எழுதணுமா, இல்லை நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இப்போ 7 மணிக்கு நீங்கள் பஸ் பிடிக்கணும்னா இப்போ நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஸோ எப்படின்னா 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்ச உடனே எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு ஆஃபீஸ் ஆஃப்டர்நூன் மேலே தான் அப்படின்னா நீங்கள் மார்னிங் 8 o'clock 9 o'clock எழுந்துச்சுன்னா எந்திரிச்ச உடனே நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் தான் எழுதணும், அந்த 4:30 to 5:30 எழுதணும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்குமே சுச்சுவேஷன் மாறும். எல்லாருக்குமே 4:30 5:30 எந்திரிக்க முடியாது. ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் எழுத ஆரம்பிக்கணும்.
இப்போ அடுத்த கொஷினை கேட்குறேன்னா, இப்போ நைட் ஷிஃப்ட் பர்சன் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் வந்து எப்படி மார்னிங் கிராட்டிடியூட் எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு தான் மார்னிங். இப்போ நைட் நீங்கள் ஒர்க் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்னிங் கிராட்டிடியூட் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் ஏர்லி மார்னிங் வருவீங்களா, ஆஃபீஸ் முடிச்சு வந்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நைட் கிராட்டிடியூட் எழுதணும். உங்களுக்கு மட்டும் அது மாறும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நைட்டு தான் முழிச்சிருப்பீங்க, மார்னிங் தூங்குவீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் மார்னிங் நைட் அந்த மாதிரி தான் போகும். இப்போ அடுத்த கொஷினை கேட்குன்னா, இது வந்து நெசசரி டு கீப், அது இப்போ நம்ம கிராட்டிடியூட் எழுதும் போது பக்கத்தில் வந்து கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் வச்சு எழுதலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஓஎஸ் தாராளமாக எழுதலாம். ஏன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணும். அது நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்டர் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் நம்ம நிறைய பார்த்துருப்போம். வாட்டர் அஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது தண்ணியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம அதை வந்து நம்ம ஈர்க்கிற மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்படி கிராட்டிடியூட் எழுதும் போது பக்கத்தில் ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சு நீங்கள் கூட அது எழுதுனா அதுக்குள்ளே அக்செப்டபிள் தான். அது முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் இது இல்லை. அப்புறம் கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நன்றி எழுதியே ஆகணுமா? ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருமே நன்றி எழுதுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. இந்த நன்றியை பற்றி, இந்த நன்றி உணர்வு எழுதுறது, இந்த அஃபர்மேஷன்ஸு, லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ்லாம் தெரிஞ்ச மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான். ஸோ நம்ம வந்து கிராட்டிடியூட் நம்ம ஏன் எழுதும் அப்படின்னா, நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, ஏர்லி மார்னிங் வரும்போது நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மைண்டு. ஸோ அந்த ஃப்ரெஷ் மைண்டை நம்ம என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா, நான் இன்றைக்கி காலைல இருந்துச்சு என்கிட்ட எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது நன்றி. ஸோ அது மாதிரி நான் பிரபஞ்சத்துக்கு வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். அதாவது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் சில பொருட்கள் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அந்த கிடைச்ச பொருளுக்கு நன்றி சொல்ல என்ன ஆகும்னா, நான் பிற்காலத்தில் என்னென்னா வாங்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்கிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் கிராட்டிடியூட்னஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய பவர் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நன்றி உணர்வாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப வந்து சுலபமாயிரும். ஸோ இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நீங்கள் லைஃப் லாங் கூட எழுதிட்டு போகலாம். பட் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எழுதி அதை அப்புறம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய மைண்டு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா, காலைல எழுந்துச்சு நெகட்டிவ் தாட்ஸில் போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சோடனே நெகட்டிவாக பேசுவாங்க. நான் அது சரியில்லை, நான் அந்த மாதிரி தாட்ஸ்குள்ளே போகக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த மாதிரியான பர்சனாக இல்லாமல் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கீங்க. காலைல எழுந்தோடனே எனக்கு பாசிட்டிவாக நான் தான் யோசிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் தேவைப்படாது மோஸ்ட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு கிராட்டிடியூட் வந்து அவசியம் கிடையாது. பட் நான் ஒரு இன்னொன்று சஜஷன் சொல்லுவேன்னா, நீங்கள் நன்றி எழுதி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நன்றி எழுதாலும் நம்ம லைஃப்பில் நிறைய இவ்வளோ விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கா அப்படி. இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷான பர்சனாக இருக்கீங்க, எனக்கு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவ் தாட்ஸோட என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போயிடனா உங்களுக்கு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் தேவைப்படாது. இல்லைங்க எனக்கு எந்த கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணினா உங்களை கண்டிப்பாக உங்கள் மைண்டு மாறும். மைண்ட் மாறினா லைஃப் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பட் நான் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் வந்து லைஃப் லாங் நீங்கள் எழுதுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு நிறைய நல்ல கிராட்டிடியூட் எழுதிருக்கோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப் மாறிட்டே போகும். ஸோ இதுதான் ஒரு 10 கொஷின் கிராட்டிடியூடுக்கான டவுட்ஸ்ன்னு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுமாதிரி வேறு டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.